எவ்ரிவன் வெல்கம் பேக் டு சாலிட் ரேங்க் மார்க்கெட்டிங். இந்த சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோக்கல் எஸ்இஓ அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கு முன்னாடி எஸ்இஓனா என்னன்னு பார்த்துடலாம். நிறைய பேர் இந்த டாப்பிக்கை பற்றி பேசி பார்த்துருப்பீங்க. சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். சர்ச் இன்ஜின் அப்படின்றது இன்றைக்கி ப்ரீடாமினண்ட்டாக கூகுள் தான். எதுவாக இருந்தாலும் நம்ம கூகுளில் போய் தேடுறோம். என்ன தேடுறோம்? ஏதோ ஒரு கேள்வியை தான் தேடுவோம் இல்லையா? ஸோ அந்த கேள்வி தான் நமக்கான விடையாக அங்கே ஒரு பேஜில் வருது. இந்த கொஷின் வந்து நம்ம சர்ச் இன்ஜின்கிட்ட நம்ம கேட்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக ஹூ இஸ் த பெஸ்ட் ஆத்தர் ஆர் விச் இஸ் த பெஸ்ட் ஃபில்ம், லைக் பெட்டர் ரெஸ்டாரண்ட் நியர் மீ, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேள்வியாக இருக்கும். இந்த கேள்விக்கு அது ஒரு ஃபஸ்ட்டு பேஜ் கொடுக்குது இல்லையா? இதை தான் என்ன பண்ணுவாங்க, சர்ச் இன்ஜின் ரிசல்ட் பேஜ் அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு பேஜில் வரத்துக்கு தான் எல்லாரும் போராடிட்டு இருக்காங்க. அது டிஜிட்டல் மார்க்கெட்டர் ஆகட்டும், இல்லை பிஸ்னஸ் பீப்புள் ஆகட்டும், யாராக இருந்தாலும் அந்த ஃபஸ்ட் பேஜில் வந்தால் தான் விசிபிலிட்டி. இந்த விசிபிலிட்டி இல்லைன்னா நமக்கு வந்து சர்வைவல் கிடையாது. ஈவன் தோ தேர் இஸ் விசிபிலிட்டி, கன்வெர்ட்டபிள் விசிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா, அங்கே ஒரு 10 இது காட்டுது, இல்லை ஒரு 5 இது காட்டுது, இல்லை 3 காட்டுதுன்னு வச்சுக்கோங்க. யாரை கிளிக் பண்ணுவாங்க அப்படின்றது நம்ம நினச்சிட்டு இருக்கோம். நிறைய பேர் சொல்லியும் நான் கேள்விப்பட்டிருக்கேன், அந்த ஃபஸ்ட்டு இதுக்கு தான் கிளிக் பண்ணுவாங்க. எஸ், அஃப்கோர்ஸ், சைக்காலஜிக்கலாக நம்ம ஹியூமன் டெண்டன்சி எப்படி இருக்குன்னா, அந்த ஃபஸ்ட்டு வர லிங்க்கை கிளிக் பண்ணுறது யூஸ்வலாக நடக்கிறது. ஆனால் அதுலேயே கொஞ்சம் அட்ராக்டிவாக நம்மளால் ப்ரெசென்ட் பண்ண முடிஞ்சதுன்னா, நம்ம கொஞ்சம் கீழே இருந்தாலும் அதை கிளிக் பண்ணுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ரெசன்டபுளாக கொடுக்கணும். சரி, இந்த சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, சர்ச் இன்ஜினுக்கு ஏற்ற மாதிரி என்னோடய பிஸ்னஸ் ப்ரொஃபைலை இன்டர்நெட்டில் மெருகேற்றுறது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, என்னோடது விசிபிலிட்டிக்கு வரும். இதை எப்படி பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது. இது வந்து ஒரு ஃபேக்டரில் கிடையாது, வெப்சைட் மட்டும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எஸ்இஓனா வெப்சைட்டுக்கு அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க நிறைய பேர். அது என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. எஸ்இஓ கம்ஸ் வித் ஈச் அண்ட் எவ்ரி பார்ட் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நீங்கள் ஆடு கொடுங்க, அதுலேயும் கொஞ்சமாவது ஆப்டிமைஸ் பண்ணணும். சர்ச் இன்ஜினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆடு மேலே வர மாதிரி பண்ணியிருக்கணும். ஒரு இமேஜாக இருந்தாலும் அதுக்கு எஸ்இஓ தேவைப்படும். வீடியோ பண்ணுறீங்களா, அதுக்கு எஸ்இஓ தேவைப்படும். இப்போ யூடியூப்பில் எப்படி ஒரு வீடியோ மேலே வருதுன்னு நினைக்கிறீங்க? எஸ்இஓ இருந்தால் தான் வரும். அதுக்குன்னு சில டிஸ்கிரிப்ஷனோ, இல்லை ஹேஷ்டேக்ஸோ, இல்லை லைக் டேக்ஸோ ஏதோ ஒன்று பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சில ஒர்க் இருக்குது. அதே தான் எல்லாத்துக்கும். அது ஆடாக இருக்கட்டும், சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே நீங்கள் எஸ்இஓ பண்ணியிருக்கணும். இது மெயினாக ஆரம்பித்த இடம் வேணால் வெப்சைட்டாக இருக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டுக்கானது தான் எஸ்இஓ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் வந்து டோட்டல் பிஸ்னஸை அந்த இடத்துல கொண்டாந்து நிப்பாட்டணும். என்னோடய எல்லா ப்ரொஃபைலுமே அந்த இடத்துல வந்தால் எனக்கு நல்ல விசிபிலிட்டி இருக்குதுன்னு அர்த்தம். விசிபிலிட்டியை தாண்டி ஒரு ப்ரெசென்டபிள் விசிபிலிட்டி மட்டும் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா இட் இஸ் வெல் அண்ட் குட். லைக் இமேஜை எடுத்துகிட்டு வர்றது, கூடவே அந்த சர்ச்சில் வந்து நம்மளோட இமேஜை காட்டுறது, நம்மளோட ரேட்டிங்ஸை காட்டுறது, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இன்க்ளூடிங் ப்ரைஸ், அதை வந்து ரிச் ஸ்னிப்பட் அப்படின்னு கால் பண்ணுவாங்க இங்கே டெக்னிக்கலாக. ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா இதுக்கெல்லாம் ப்ளகின்ஸ்லாம் இருக்குது. டோன்ட் வரி, பின்னாடி வர வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். பட் எஸ்இஓ அப்படின்றது வேணும். இந்த எஸ்இஓ இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஇஓன்னு கன்வெர்ட் ஆச்சு. அதாவது ஆன்சர் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். அப்புறம் இந்த ஏஐ வந்ததுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஜிஓன்னு மாற்றிட்டாங்க. அப்போ உங்களுக்கு முதல்ல தெரிய வேண்டியது எஸ்இஓனா என்ன, ஏஇஓனா என்ன, ஜிஓனா என்னன்ற டிஃப்ரென்ஸ். இதை தயவு செஞ்சு கூகுளில் போய் தேடி பாருங்கள், உங்களுக்கு அதுவே தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்கும். இப்போ எல்லோரும் எங்கே போட்டி போடுறாங்க அப்படின்னா ஜிஓவில். ஏன்னா நம்ம எல்லோரும் ஏஐ என்ன பண்ணிகிட்ருக்கோம்னா சர்ச் இன்ஜின் மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம்னு நினைக்கிறேன். அதை வந்து ஒரு ஜென்ரேட்டிவ் ஏஐ யூஸ் பண்ணுறதை தாண்டி நிறைய பேர் யூஸ் பண்ணுறது அதை வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு சர்ச் இன்ஜின் மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த இடத்துல என்னோடய பிஸ்னஸை காட்டுற மாதிரி கொண்டாடுறது தான் ஜிஓ அப்படின்ற கான்செப்ட். சரி, ஏஇஓனா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் இன்ஜின் ஆப்டிமைசேஷன்னு சொன்னேன். எஸ், நம்ம ஏதோ ஒரு கேள்வியை தானே கேட்குறோம் சர்ச் இன்ஜின்கிட்ட, அதுக்கு தானே அது பதில் சொல்லுது. அதுதான் இது. அந்த கேள்விக்கான ஆன்சரை கொடுக்குற ஆன்சர் இன்ஜின் ஆப்டிமைசேஷனாக டிசைன் பண்ணிக்கிறது, ப்ரெசென்ட் பண்ணுறது. அப்போது இது யூஸ்வலாக எப்படி அச்சீவ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஃப்ஏக்யூ செஷன்னு பார்த்துருப்பீங்க. நிறைய வெப்சைட்டில் நிறைய பேஜஸில் அவங்க வந்து ஒரு எஃப்ஏக்யூ போட்டு வச்சுருப்பாங்க. சில டிஃபால்ட் கேள்விக்கு டிஃபால்ட் பதில் இருக்கும். இதுதான் அந்த எஃப்ஏக்யூஸ். இது இருந்தாலே அங்கே ஸ்டார்ட் ஆகிடும் ஏஇஓ. ஜிஓ அப்படின்றது நிறைய ஃபேக்டர்ஸ் வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹோஸ்டிங் ப்ரொவைடர்ஸே அதுக்கான டூல்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ்பெஷலி ஹோஸ்டிஞ்சர்லாம் தே ஹவ் டன் திஸ். ஏஐ கொஞ்சம் தாக்கம் ஜாஸ்தியாக வரும்போதே கொண்டாந்தாங்க. ஃபஸ்ட்டு ChatGPT அவங்களோட சர்ச் ரிசல்ட்டில் வந்து நம்மளோட இதை காட்டுறதுக்கு தனியாக ஒரு டாக்குமெண்டேஷன் கொடுத்துருந்தாங்க.
அப்புறம் ஹோஸ்டிஞ்சர் அடுத்ததே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சின்ன ஒரு டேப் மாதிரி கொடுத்துட்டாங்க, எல்எல்எம்க்கு ஆப்டிமைஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டாங்க. அண்ட் அகைன் இப்போ தீம்ஸும் அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் நம்ம மெனக்கட்டு நம்ம சில விஷயங்கள் பண்ணோம் அப்படின்னா நம்ம எல்லா இடத்துலையும் வரலாம். ரெண்டாவது சைட்டேஷன். சைட்டேஷன் அப்படின்றது நிறைய இடங்களில் நம்மளோடது ரெஃபரன்ஸாக வரணும். அப்போது நம்ம பிஸ்னஸ் அந்த ரெஃபரல் பிஸ்னஸாக வருது அப்படின்னாலே இட் இஸ் வெல் அண்ட் குட். நமக்கு வந்து ஒரு நல்ல விசிபிலிட்டி கிடைக்க ஆரம்பிச்சிடும். இந்த விசிபிலிட்டி மட்டும் போதாது, நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், விசிபிலிட்டிக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. நம்ம அதை கிளிக்கபிளாக மாற்றணும். அந்த கிளிக்கு தான் உங்களுக்கான இன்ட்ரோவையே கொடுக்கும். அங்கே விசிபிலிட்டி வந்தாலும் நம்ம தான் கிளிக் பண்ணணும், அந்த மாதிரி இருக்கணும். அதுக்கு தான் நம்ம ஒர்க் பண்ணணும். அப்போ இந்த எஸ்இஓ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். பிஸ்னஸ் எங்கே இருக்கோ அந்த இடத்துல தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இட் இஸ் கால்ட் லோக்கல் எஸ்இஓ. அதையும் எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இன்டென்ஸாக போய் ஹைப்பர் லோக்கல் எஸ்இஓன்னு பிரிப்பாங்க. அப்போ எஸ்இஓலேயே இப்போ நான் என்னென்ன சொல்லிட்டேன், லோக்கல் எஸ்இஓ, ஹைப்பர் லோக்கல் எஸ்இஓ, வெறும் எஸ்இஓ, ஏஇஓ, ஜிஓ அப்படின்னு இத்தனை ஃபார்மேட்டில் சொல்லியிருக்கேன். அப்போ இவ்வளோத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெளிவாக புரியும். நான் சொன்ன அத்தனையுமே கூகுளில் போய் தேடி பாருங்கள். ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்கிறது ஒன்று தான். நான் சொல்கிறத அப்படியே நீங்கள் எடுத்துக்க வேணாம் தயவு செஞ்சு. நீங்கள் உங்களோட கிரவுண்ட் ஒர்க்கை பண்ணி பாருங்கள். என்னென்ன ஆர்டிக்கல்லாம் வருதுன்னு பாருங்கள். அதில் வரதை கொஞ்சம் படித்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நான் என்ன சொல்கிறேன்னு ஈஸியாக புரியும். அது மேற்கொண்டு அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரிய ஆரம்பிக்கும். நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இது ஃப்ரீ கோர்ஸ் தானே, இவங்க எப்படி நடத்த போகிறாங்க அப்படின்னு நினைக்க வேணாம். எனக்கு இதில் நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நிறைய இன்ஸ்டியூட்ஸ் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய ஏஜென்சிக்கு கன்சல்டண்ட்டாக இருந்திருக்கேன். ஸோ நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் அப்படியே எடுக்காமல் தயவு செஞ்சு இன்னொரு தடவை கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். இப்படி ஒன்று வார்த்தை சொன்னார், இது என்ன, இது இப்படி இருக்கா, இது பண்ணுறாங்களா அப்படின்றத தேடி பாருங்கள். தென் ஐ வில் டெல் யூ வாட் இஸ் அ ப்ரொசீஜர் இன்சைட். ஏன்னா ப்ரொசீஜர் அப்படின்றது நான் சிஸ்டமில் உங்களுக்கு செஞ்சு காமிச்சா தான் அது புரிய ஆரம்பிக்கும். நான் அதையும் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். வெறுமனை பேசுகிறதுல அர்த்தம் இல்லை. அதை நீங்கள் அப்படியே செஞ்சு பாருங்கள். நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கிறத தாண்டி என்றைக்கு நீங்கள் செஞ்சு பார்க்குறீங்களோ ப்ராக்டிக்கலாக, அப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும். அண்ட் டிஃப்ரென்ஸ் சினாரியோஸ்க்கு ஒரே விஷயத்தை திருப்ப திருப்ப செஞ்சு பாருங்கள். இன்னும் உங்களுக்கு ஒரு பெரிய கிளாரிட்டியே கிடைக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு ஃபியூ வீடியோஸ் எங்கள் சேனலில் பார்த்துருக்கவங்களுக்கு இதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிக்கலாக தயாராக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் உங்களுக்கான ப்ரீ ரெக்வெஸ்ட் எல்லாமே முடிஞ்சிச்சு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன, மார்க்கெட்டிங்னா என்ன, பிஸ்னஸ்னால் என்ன அப்படின்ற அந்த ஓவர்வியூவை கொடுத்துருக்கேன். பட் இதை இன்னும் டீப்பாக அனலைஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நெக்ஸ்ட் வீடியோஸ் நம்ம முழுசாக பார்க்கலாம். பார்க்காதவங்க பழைய வீடியோஸை தயவு செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த கோர்ஸ் ஆரம்பிங்க. டக்குன்னு உட்காராதீங்க. பிகாஸ் சில விஷயங்கள் நம்ம வந்து லைக் கேரி பண்ணிட்டு வந்தால் தான் இதை நம்மளால் கண்டினியூ பண்ண முடியும். இன்னும் பெட்டராக புரியும். வேறு ஒன்றும் இல்லை. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.